الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران الكريم والفرقان المجيد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து பாதுகாத்து காக்கக்கூடிய அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தில் நிறுத்துவதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வில் வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் ஷுஹதாக்கள் மேலும் இந்த இஸ்லாத்தை உலகெங்கும் இதை அமல்படுத்துவதற்காக போராடி கொண்டிருக்கின்ற முஜாஹிதீன்கள் மேலும் இந்த இஸ்லாத்தை அதன் முழுமையான வடிவில் தெரிந்து கொள்ள வந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையானுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் படிட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக எனது அன்பார்ந்த எனதருமை சகோதரர்களே, முதற்கு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. யாரும் தூங்கல இல்லை சலாத்துக்கு பதில் வந்துச்சா? நோம்பின் தாக்கு ரொம்ப ஓவராக இருக்குன்னு பார்த்தேன். ஹைரா அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக ரமலானில் ஆரம்பத்தில் பயான் வைப்பாங்க, இல்லை பெருநாளில் பயான் வைப்பாங்க. நம்ம ரமதானுடைய இறுதியில் ரமதான் ஒரு முற்றுப்புள்ளி அல்ல எனும் தலைப்பில் ஒரு சில விஷயங்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வதற்காக நான் இங்கே வரைக்கும் தந்திருக்கேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்ம எல்லாருமே தெரியுமா அல்ஹம்துலில்லாஹ் இறைவன் நாடினால் இது நம்முடைய கடைசி நோன்பாக இருக்கக்கூடிய இந்த மாதம் உண்மையிலே மற்ற மாதங்களை விட சிறப்பான மாதம் என்பதை நான் பயான் பண்ணி தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த மாதம் சிறப்பான மாதம். 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு இரவை கொண்ட ஒரு மாதம் இது. அதனால்தான் இந்த மாதத்தை பற்றி சொல்லும்போது, இந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களை பற்றி சொல்லும்போது அல்லாஹ் அதை தனக்குரிய பிரத்யேகமான அமல் என்று சொல்லி காட்டுகிறான். நோன்பு எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே தருவேன் என்கிறான். மற்ற அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா அவ்வாறு என்ன பண்ணுறதில்ல, சொல்லுவதில்லை. ஏனென்றால் அந்த அளவுக்கு அழகான காலைகளும் நறுமணமிக்க இரவுகளும் நிறைந்த ஒரு ரமலானில் நாம் பிரிய போகிறோம். குர்ஆனுடைய தக்வாவுடைய பொறுமையுடைய அருட்கொடை நிறைந்த ஒரு மாதத்தை நாம் பிரிய இருக்கிறோம். இன்னும் சொல்ல கேட்டால் மன்னிப்புடைய மாதம் இது. நரக நெருப்பிலிருந்து நம்மை பாதுகாக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கிறது, ஜிஹாதுடைய மாதமாக இருக்கிறது. அந்த மாதத்தை நாம் பிரிய போகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த மாதம் சூனத்தின் வாயில்கள் திறக்கப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது, நரகத்தின் வாயில்கள் பூட்டப்பட்ட ஒரு மாதமாக இருக்கிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதம் என்பதை நாம் பரிபூர்ணமாக நம்புகிறோம். இருந்தும் நம்மில் சிலர் தவறு செய்திருக்கலாம். அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்ற முதற்கு நாம் என்ன பண்ணணும், அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலானை பெற்றிருந்தும் அதை முறையாக பயன்படுத்தவில்லையோ அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத் உண்டாகட்டும் என்று சபித்தார்கள். தாய் பறவை தன்னுடைய குட்டி பறவையோடு பிரிவதை கூட சகிக்க முடியாத அந்த அகிலத்தின் அருட்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இவ்வாறு சபித்தார்கள். யார் ரமலானை பெற்று அதை முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்கட்டும். அல்லாஹ் ஒருவனுக்குத்தான் தெரியும் நாம் எந்த அளவுக்கு ரமலானை முழுமையாக பயன்படுத்தினோம். ரமலானை பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு நாம் பயன்படுத்தினோமா? ரமலான் முழுமையுமே நம்முடைய தக்வாவுடைய மாதமாக, பொறுமையுடைய மாதமாக, இறைவனை அஞ்சக்கூடிய ஒரு மாதமாக இருந்ததா என்பது நிச்சயமாக அல்லாஹ் ஒருவனுக்கு தான் தெரியும். அல்லாஹ் தஆலா நம்முடைய பாவங்களை இந்த ரமலானில் செய்திருந்தால் அதை மன்னித்து நம்முடைய நோன்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது அல்லாமல் நாம் பார்த்தோம் என்றால் பொதுவாகவே மற்ற மாதங்களை விட இந்த மாதம் ஷைத்தான்கள் விலங்கிடப்பட்ட மாதம் என்பதை நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் நம்ம வெளியெல்லாம் போய் பார்க்க தேவையில்லை. இதுக்கு நம்முடைய செயல்பாடுகளே நமக்கு தெளிவாக உணர்த்தி காட்டுகிறது. அன்னைக்கு கூட சகோதரருக்கு சொல்லிட்டு இருந்தேன், யாராவது ஒரு இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொள்வார் என்றால் நோன்பு மாசத்துல ஏதாவது ஒரு ரூம்லையோ இல்லை நோன்பு மாசத்துல ஏதாவது ஒரு முஸ்லீம் குடும்பத்திலே விட்டுட்டா ஒருவேளை அவர் என்ன பண்ணிடலாம், இஸ்லாத்தை ஓரளவு ஒரு விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். ஏன்னா மற்ற மாசத்துல நம்ம எப்படி நமக்கே தெரியும்,
ஆனால் யூசுப் இஸ்லாம் அதனால தான் சொன்னார் இல்லையா, நான் நல்ல வேளை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் ஒரு முஸ்லீமையும் பார்க்கவில்லை, பார்த்திருந்தால் இஸ்லாத்துக்கு வந்துக்க மாட்டேன்னாரு. ஒருவேளை அல்லாஹ் நாடினால் அவர் கூட ரமலான் மாதத்தில் பார்த்துருந்தா அந்த கருத்து சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரமலான் என்பது உண்மையிலேயே சில வாரங்கள் நம்மை கட்டுப்படுத்தி வைத்திருந்த ஒரு மாதம். உண்மையை நீங்கள் உணர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் நம்ம இந்த 28 அல்லது 29 இல்லை 30 நாட்கள் நம்ம ஏதோ ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கையில் இருந்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா. நம்ம வழக்கமான மனிதர்களாக இல்லை, உண்மையா இல்லையா? நாம மற்ற 11 மாதங்களில் இருந்ததை போல இந்த மாதத்தில் நாம் இல்லை. அது பிராக்டிக்கலான ஒரு உண்மை. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவராக வேண்டும். அந்த இறையச்சத்தை சத்தியமான வார்த்தை என்பதை நமக்கு நாமே உணர வைத்த ஒரு மாதம் இந்த மாதம். அதனால்தான் மற்ற நாட்களில் சுபுஹ் தொழுவதே ஜிஹாதாக தெரிந்த நமக்கு சுபுஹ் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். அதிலும் அதை ஜமாத்தோட தொழுவது என்பது அதை விட பெரிய ஒரு விஷயம். அதில் இங்கேயா பரவாயில்ல, குவைத்தில் 3 மணிக்கு வரும், அதில் ரொம்ப முடியாது, இம்பாசிபிள் கலாஸ். அதுக்கு தான் நமக்கு ஒரு ஹதீஸ் இருக்கு, முடிஞ்சு போச்சு. என்ன, எப்போ நம்ம ஏஞ்சிக்கிறோமோ தொழுதுக்கலாம், முடிஞ்சு அப்படின்னு சமாதானப்படுத்தி கொள்வது தான் நம்முடைய சுபுடைய தேவையாக இருந்தது. ஆனால் இந்த மாதத்தில் எப்படி ஏங்க அந்த வக்துக்கும் இக்காமத்துக்கு நடுவில் இவ்வளோ கேப் கொடுக்குறாங்க, ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடக்கூடாதா அப்படின்னு அந்த இக்காமத்துக்காக காத்து கொண்டிருந்தோம். இதே ரமலான் மாசத்துல. மற்ற மாதங்களில் அசாதாரணமாக சகோதரனுடைய கண்ணியத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒரு முஸ்லீமுடைய உமர் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுடைய கண்ணியம் என்பது அந்த மக்காவுடைய கண்ணியத்தை விட சிறப்பானது என்று சொன்னார்கள். அதை கூட பொருட்படுத்தாம சத்தியத்தை சொல்றோங்கிற பேரில் சகட்டு மணிக்கு விளாசி தள்ளுவோம் மற்ற மாதங்கள்ல. இந்த மாதத்துல நாம ஒவ்வொரு வார்த்தையும் யோசித்து யோசித்து பேசினோம். நம்மோட யாராவது சண்டையிட வந்தாலும் கூட நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று என்ன பண்ணோம், சமாதானம் பேசி நாம் அவர்களை அனுப்பி வைத்தோம். உதவி செய்வதே உபத்திரமாக கருதிய நம்மை கூட கொஞ்சம் தாராளமா, கஞ்சனா இருந்தவன கூட கொஞ்சம் தாராளமாக இருக்க வைத்த மாதம் இந்த மாதம். பக்கத்து வீட்டுக்காரனையே நம்ம என்ன பண்ண மாட்டோம், விருந்துக்கெல்லாம் கூப்பிட மாட்டோம். அப்படி வர்ற மாதிரி இருந்தோன்னா சாப்பாடு என்ன பண்ணுறோம், ஒழிச்சு வச்சிருவோம். அவன் வந்துட்டு போட்டான், கண்ணு பட்டா சரியா இருக்காது அப்படின்ட்டு ஒருவேளை நம்ம ஒரு ஃபார்மாலிட்டி தான் கூப்பிடுவோம் சாப்பிடுன்னு. உக்காண்டானா என்ன பண்ணுறது, பிரச்சனை ஆகிடும். அதனால கூப்பிடாமலே இருந்துருவோன்னு நினைச்சிருந்த நம்ம கூப்பிட்டு ஷார்ஜால என்ன கூப்பிட்டு இங்கே சொல்கிறாங்க இப்தார் வைங்க. அந்த அளவுக்கு என்ன, அவன் எதிரி ஜமாத்தா கூட பிரச்சனை இல்லை, பாப்பா இப்தார் இருக்குவான், செய்கிறோமா இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு நம்மை தாராளமாக உண்மையான அல்லாஹ் சொல்றான குர்ஆன்ல, பூமியில் உள்ள எந்த செல்வத்தை செலவு செய்திருந்தாலும் அவர்களுக்கிடையே அப்படி ஒரு பிணைப்பை நீங்கள் உண்டாக்கி இருக்க முடியாதுங்கிறத குறைந்தபட்சம் ரமலானிலாவது அந்த சகோதரத்தை முழுமையாக உணர்த்திய ஒரு மாதம் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதம். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்த மாதம். ஒரு முஸ்லீம் எப்படி முஸ்லீமாக இருப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்பதையாவது நமக்கு உணர்த்திய மாதம் இந்த மாதம். அந்த மாதத்தை பிரிய இருக்கிறோம், அதான் அங்கே பிரச்சனை. அந்த மாதத்தை நாம் பிரிய இருக்கிறோம். நான் இங்கே பேச வந்தது அந்த மாதத்தை பற்றி அல்ல, மாதத்தோடு நமக்குள்ள உறவு மார்க்கத்தோடு எப்படி இருக்கிறது, இதாங்க பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் உங்களிடத்தில் 2 விட்டு செல்கின்றேன், அதை நீங்கள் பற்றி பிடிக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவறவே மாட்டீர்கள் என்று சொன்னார்கள். ஒன்று திருமறை திருக்குரான், 2வது என்னுடைய வழிமுறை என்று சொன்னார்களே. அதோடு அந்த உறவு நம்ம இந்த ரமலானோடு இருக்கக்கூடிய உறவு அங்கே இருக்கிறதா, அதான் நம்ம இன்றைய அமர்வுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் ரமலானுடைய சிறப்புகள் அதெல்லாம் நான் பேச விரும்பலை, ஏன்னா அதெல்லாம் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க. நிறைய பயான்களில் பாய் மாவாரைக்காதீங்க பாயின்னு பேசுகிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ரமலான்லேயே நம்ம பொறுமை போயிடும், அந்த அளவுக்கு நம்ம கேட்டிருப்போம். அதனால ரமலானுடைய சிறப்புகளை பற்றி ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு, ஏன்னா நான் அந்த ஹதீஸை முதல் தடவை கேள்விப்பட்டேன், மேபி உங்களில் சிலர் அந்த ஹதீஸை முதல் தடவை கேள்விப்படலாம் என்பதற்காக அந்த ஹதீஸை மட்டும் சொல்லிட்டு நம்முடைய இந்த பயானுடைய கருவுக்கு நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். தல்ஹா பின் உபைதுல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், 2 மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே. 2 பேரும் ஒரே நாளில் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒரு மனிதர் இஸ்லாத்தில் ரொம்ப கூடுதல் ஈடுபாட்டோடு இருக்கிறார், அதிகமாக தொழுகிறார், அப்படி பண்ணுறாரு, ஜிஹாதுக்கெல்லாம் போகிறார், ஜிஹாதுக்கெல்லாம் போய் ஷஹீதாகிறார். இன்னொரு மனிதர் ஒரு நார்மலாக இருக்கிறார், கடமையான தொழுகைகளை தொழுது விட்டு கடமையான விஷயங்களை செய்து ஒரு சராசரியாக இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு 1 இயர் ஒரு வருஷம் லேட்டாக வஃபாத்தாகிறார். இவ்வளோதான் நடக்குது. இவங்க தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு கனவு காண்றாங்க. என்ன கனவு அப்படின்னா, இவங்க 3 பேரும் சொர்க்கத்துக்கு போகிற மாதிரி.
போகக்குள்ள அவங்களுக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜிஹாதில் மரணித்த அந்த நபர் இருக்கிறார் இல்லையா, அவரை தான் ஃபஸ்ட்டு அனுப்புவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கார். அவர் அனுப்பலை. இந்த ரெண்டாவது சாதாரணமாக இந்த மௌத்தானார் தெரியுமா, அவரை முதல்ல அனுப்புகிறாங்க. இந்த ஹதீஸை சொல்கிறதுக்கான காரணம், இதனுடைய சிறப்பை புரிஞ்சுக்கணும், நம்ம உல்டாவாக புரிஞ்சிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட எதுவும் பேசுறதுக்கே பயமாக இருக்குது. சிற்கை அல்லாஹ் மன்னிச்சிடறான், மற்ற பாவங்களை சிற்கை தவிர மற்ற பாவங்களை மன்னிக்கிறான் என்பதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, சிற்கு பாவம் எடுத்துக்காம நம்ம தான் சிற்கு செய்யல, பலாகளை வைக்கலாம், அடுத்தவங்க திட்டலாம் அப்படின்னு தவறாக எடுத்துக்கிற மாதிரி நதீஸ் எடுத்துக்காதீங்க. ரமலானுடைய சிறப்பு புரிஞ்சுக்கணுங்கிறது நதீஸை சொல்கிறாங்க. அப்போ அவங்களுடைய ஆச்சரியத்திற்கு ஏற்ப ஜிஹாதில் போனவரை ரெண்டாவதாக அனுப்பி முதல்ல இவர் அனுப்புகிறாங்க. யார அந்த சாதாரணமாக மரணித்தார் இல்லையா, அவரை முதல்ல அனுப்பிச்சிட்டு இரண்டாவது டீமில் இவர் அனுப்புகிறாங்க. மூணாவது இவருக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் நேரம் வரல, நீங்கள் போயிட்டு வாங்கப்பா அப்படின்றாங்க. இவர் வந்துடுறாரு. அவர் கனவுல வந்துடுறாரு. இவருக்கு பயங்கர ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம்? ஜிஹாதியாக்களுக்கு ஷஹீதாக்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளை அவர்கள் நன்கு தெளிவாக விளங்கி வைத்திருந்தார்கள். அதனால்தான் அந்த சஹாபாக்கள், உலகம் கண்டிராத அந்த ஒப்பற்ற சமுதாயம் ஷஹீதாக வேண்டும் என்பதற்காக ரொம்ப ரொம்ப பிரயத்தனப்பட்டார்கள். எந்த அளவுக்கு தன்னுடைய இறுதி காலத்துல எத்தனையோ போர்க்களங்களில் பங்கேற்றும் கூட தன்னால் ஷஹீதாக மரணிக்க முடியவில்லையே என்பதற்காக கண்ணீர் சிந்திய அல்லாவின் பால்கள் இருந்த சமுதாயம் அது. ஷஹீதாவதற்காக அத்துணையும் அர்ப்பணித்த சமுதாயம். கையில ஒண்ணுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, தன்னுடைய ஒரு பெண் சாதாரணமாக இழக்க தயங்கக்கூடிய அந்த முடி இருக்கிறதே, அதை கூட அறுத்து அதையாவது ஜிஹாதுக்கு கொடுக்க வேண்டும் என்று வந்த சஹாபியாக்களை கொண்ட சமுதாயம் அது. அந்த சமுதாயத்துக்கு ஜிஹாதுடைய சிறப்பை பற்றி தெரியும். இன்னொரு ஹதீஸ்ல ஜிஹாது செய்பவருடைய சிறப்புகளை பற்றி வருகிறது. 6 சிறப்புகளை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தரான் ஷஹீதாமர்களுக்கு. என்ன 6 சிறப்புகள்? முதலாவது, அவர்களுடைய ஒரு சொட்டு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படுவதற்கு முன்னால் அவர்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன. அவர்கள் சுவனத்தில் தங்களுடைய இருக்கைகளை கண்டுகொள்வார்கள். சுவனத்தில் தங்களுடைய இருக்கைகளை கண்டுகொள்வார்கள். இரண்டாவது, அவர்களுக்கு கபரிலே வேதனை அளிக்கப்பட மாட்டார்கள். எவ்வளவு பெரிய விஷயம்! ஏன்னா எத்தனையோ சஹாபாக்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபாக்கள்லாம் சொர்க்கம் நரகத்தை பற்றி பயந்ததை விட கபரை குறித்து அதிகம் என்ன பண்ணியிருக்காங்க? பயப்பட்டு இருக்கிறார்கள். மூன்றாவது, கியாமத்து நாளிலே மக்கள் எல்லாம் விரண்டு ஓடும் போது இவர்களுக்கு என்ன இருக்காது? அந்த மிரட்சி இருக்காது. இவர்கள் தெளிவாக இருப்பார்கள். நான்காவது, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா விகார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிரீடத்தை அணிவிப்பான். அந்த கிரீடத்திலே எத்தனையோ, அதாவது எண்ணற்ற முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதில் ஒரு முத்தானது ஒட்டுமொத்த உலகத்தை விட பெருமதியானதாக இருக்கும். ஐந்தாவது, அவர்களுக்கு அழகான துணைவியர்கள் கிடைப்பார்கள். ஆறாவது, அவர்கள் தங்கள் சார்பாக 70 நபர்களுக்கு சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப இவ்வளவு சிறப்புகளும் யாருக்கு இருக்குன்னா ஷஹீதாக்கூடியவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி ஷஹீதானவர்களை ரெண்டாவதா அனுப்பிச்சு இவரை முதல்ல அனுப்பிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. டவுட்ல ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு. நேரா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கறாங்க, யார ரசூலல்லாஹ், ஏன்னா ஒவ்வொரு சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் நம்மள மாதிரி கிடையாது. நம்ம நிலைமை வீக்கா இருக்கு, நம்ம என்ன நினைக்கிறோம், போனா போதும்னு நினைக்கிறோம். அப்படித்தானே? சொர்க்கத்துக்கு பெருசாலாம் முடியல, சொர்க்கத்துல எப்படி லாஸ்ட் அளவு உள்ள விட்டா கூட போதும். ஏன்னா நம்ம செய்யற பாவம் நமக்கு தான் தெரியும். சஹாபாக்கள் அப்படியே இல்லை, சொர்க்கத்திலும் உயர்ந்த சொர்க்கத்தை என்ன பண்ணுவாங்க? யாசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா சொர்க்கத்தில் ஒவ்வொரு முதலில் நுழையக்கூடிய அணிக்கும் இரண்டாவது நுழையக்கூடிய அணிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. அப்ப அவங்க கேட்குறாங்க, யார ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சே என் கனவுல, என்னுடைய எப்படி இது அப்படின்னு கேட்கக்குள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதலில் சொர்க்கம் போனாரே அந்த மனிதர், அவர் ஒருவரிடம் கூடுதலாக உயிர் வாழவில்லையான்னு கேட்குறாங்க. பலா, ஆம் அப்படிங்கிறாங்க. அப்ப அவருக்கு அந்த ஒரு வருடத்தில் ஒரு முழுமையான ரமதான் கிட்டவில்லையான்னு கேட்குறாங்க. ஒரு வருடத்துல ஒரு முழுமையான ரமதான் கிட்டவில்லையா? ஆமா அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஒரு ரமலானை ஒரு முழுமையாக பயன்படுத்தியிருக்க கூடும் அல்லவான்னு கேட்கிறாங்க. ஒரு ரமலான், ஒரு மாதம் நீங்கள் ஒழுங்காக பயன்படுத்தி இருந்தீர்கள் என்றால் அது அல்லாஹ் நாடினால் உங்களை ஷஹீதுடைய அந்தஸ்தை விட உயர்வாக கொண்டு செல்லும் என்றால், அப்ப நம்ம எந்த அளவுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்த வேண்டிய அளவுக்கு பயன்படுத்தி இருக்கிறோமா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால தான் நபி அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கான ரமலான் ஈமானுல் வஹ்திசாப குஃபிர லஹு மா தகத்தம் பின் தம்பி.
யார் ரமலானுடைய இரவுகளில் ஈமானுடனும் எதிர்பார்ப்புடனும் இறைவனை வணங்கினாரோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்று சொன்னார்கள். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மகத்தான மாதத்தை நாம் இப்ப பிரிந்திருக்கிறோம். இப்ப நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த ரமலான் என்பது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்லி காட்டுறாங்கன்னா, இதை ஒரு பயிற்சி காலம் என்று சொல்கிறார். அப்படித்தானே? ரமலான் என்பது ஒரு முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிற்சி காலம். எப்படின்னா, இந்த கம்பெனிலாம் போனீங்கன்னா ப்ரொபஷனரி பீரியட்னு வச்சிருப்பாங்க. இந்த ஃபர்ஸ்ட் 3 மாதம் இன்னும் வாலே ஆட்ட மாட்டான். ரொம்ப அமைதியாக மேனேஜர் என்ன வேலை கொடுத்தாலும் செய்ய வேணும், கன்ஃபார்ம் ஆகணும் இல்லையா? கன்ஃபார்ம் ஆன பிறகு வேற மாதிரி இருக்கும், அது வேற விஷயம். அதை நம்ம இங்கே கம்பேர் பண்ண வேணாம். ஒரு டிரைவிங் போங்க, டிரைவிங் போகக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி எப்படியாவது கற்றுக்கணும்னு நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த 1 ஹவருக்கு 60 ரூபா அப்படின்னா அது 9 to 10ன்னு வச்சிங்களேன். அவருக்கு 9:58க்கு டிரைவர் கால் வந்துச்சுன்னா நமக்கு சந்தோஷம் போயிடும். ஏன் தெரியுமா? அவர் கால் பேசிட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரீயாக விட்டுருவார். அந்த 5 நிமிஷம் என்ன கிடைக்கும் நமக்கு? எக்ஸ்ட்ராவாக நம்மளால வண்டி ஓட்ட முடியும். அதுக்காக அவ்வளோ சந்தோஷப்படுவோம். சரி, நான் இப்போ கேட்குறேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு டிரைவிங்கை கற்றுக்கிட்டு ஒரு ஆளுக்கு லைசன்ஸ் கிடைச்சி போச்சு. லைசன்ஸ் கிடைச்சிட்டு இப்போ அந்த ஆள் காடை தூக்கி வீட்டில் வச்சுட்டார். வீட்டில் வச்சு கூட்டிட்டு அவர் வண்டிலாம் ஓட்டல. இப்போ இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லுவீங்க? நோம்புல பேசலாம்ல, 10 வயது வந்திருக்கா, பேசலாம்ல நோம்புல. இப்போ அந்த மனிதரை பற்றி என்ன சொல்லுவீங்க? கொஸ்டின் எடுத்துடலங்க, டவுட் கேட்குறேன். இந்த மனிதரை பற்றி நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பைத்தியக்காரன், கிறுக்கு பையன், என்னடா இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 5000 தூரம் 6000 தூரம் செலவு பண்ணி லைசன்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ண மாட்டான், வண்டியை ஓட்ட மாட்டான், இதுக்கு அவன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டான்னு சொல்லுவான். இப்போ நான் கேட்குறேன், இந்த ரமலானை அந்த பயிற்சி காலமாக பெற்றிருக்கக்கூடிய நாம் இந்த ரமலானில் பெற்ற பயிற்சி உண்மையிலே 11 மாதங்களில் பிரதிபலிக்கிறோமா? பிரதிபலிக்கலைன்னா நம்முடைய நிலைமை இப்போ நம்ம பேசணுமே அதுக்கு சமமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் உண்மையிலேயே நாம் தக்குவா என சொல்லக்கூடிய அந்த டிகிரி நம்ம வாங்கிட்டோமா? நம்முடைய ஆசைகளையும் மனோ இச்சைகளையும் உண்மையிலே வென்று விட்டோமா? இல்லை இந்த ரமலான் உண்மையிலே நரக நெருப்பிலிருந்து நம்ம விடுதலை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருந்ததா என்பதை சிந்தித்து பார்ப்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப ரமதான் என்பது நம்முடைய பேட்டரிகளை சார்ஜ் செய்யக்கூடிய ஒரு காலம். நம்மளே அடிக்கடி சொல்லுவோம், பாய் பயான் வைக்க பயன்படுவோம், என்னடா சார்ஜ் இல்லை பாய், அது அடிக்கடி பயான் வச்சாதான் சார்ஜ் கூட வருது. அப்ப 11 மாதங்களுக்கான சார்ஜ் ஆகலாம் என்ன பண்றான், ஒரு மாதத்தை உங்களுக்கு ஆக்கி இருக்கிறான். அப்ப இந்த ரமலானில் நாம் பயிற்சி பெற்று அதை பிரதிபலிக்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மால் வேறு எந்த மாதத்தில் என்ன பண்ண முடியாது, பிரதிபலிக்க முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ரமலானை அடைந்தும் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லையோ அவன் மீது அல்லாஹ்வுடைய லானத் இறங்கட்டும் என்று சொன்னார். அப்ப ரமலானை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்காவது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன, சுபுடைய காமத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம், யாரையும் நம்ம திட்டுறதில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் வாப்பா இப்தாருக்கு வாப்பா, அந்த அளவுக்கு சகோதரத்துவமாக வாழக்கூடிய நாம ரமலானுக்கு பின் நம் நிலை என்ன இப்படிதான் கேள்வி. ரமலானுக்கு பிறகும் நாம் அதே மாதிரியாக இருக்கிறோமா என்பதுதான் இந்த பயானுடைய முக்கியமான ஒரு கருத்து. ஆனா உண்மை என்னன்னா, ரமலான் ஏற்படுத்திய அத்துணை மாற்றங்களும் அத்துணை தாக்கங்களும் அந்த ரமலானுக்கு பின்னால் ஒவ்வொன்றாக இல்லை ஒட்டு மொத்தமா என்ன ஆயிடுது, ஒரேடியா போயிடுது. அதான் பிரச்சனை. அந்த ரிமோட் கண்ட்ரோல்லே இருந்தோம் தெரியுமா, அந்த 28 நாள் 29 நாள் ஒரு ரிமோட் கண்ட்ரோல்லே இருந்தோம். ஆட்டோமேட்டிக்கா நமக்கு எத்தனை மணிக்கு தூங்கினாலும் ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், 3:30 மணிக்கு தானா முழிப்பு வந்துடும். உண்மையா இல்லையா? எப்பயும் ஒரு நாள் 2 நாள் மிஸ் ஆயிருக்கும். நார்மலா என்னவாம், ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து முழிப்பு வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா சுபத்துவம் போயிடுவோம். கொஞ்சம் டயர்டா இருந்தா கூட பரவாயில்லைன்னு சொல்லிட்டு வேலையில வேணா தூங்குவோமே தவிர இங்க வந்து என்ன பண்ணுவோம், மற்ற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவாக இருப்போம். குரானை ஓதுறதுல, குரானை முடிக்கணும், இது எல்லாத்தையும் தெளிவா இருப்போம். ஆனா இந்த மாற்றங்கள் எல்லாம் ரமலானுக்கு பிறகு என்ன ஆச்சு, அதான் பிரச்சனை. ரமலான் கழிச்சு 1 மாசம்லாம் இல்ல, பெருநாளைக்கே போயிடுது. குல்லு ஆமன் திபி ஹைர் கலாஸ், அதோட முடிஞ்சு போச்சு நமக்கு. அன்னைக்கு பெருநாள் அன்னைக்கே சொல்லிடுவான், அசர் தொழுவு பிரியாணி சோறு நெய்ச்சோறு மதம் இருக்கு பாய், கொஞ்சம் லேட்டா தொழுதுக்கலாமே, நம்ம இங்கே பள்ளி வீட்டிலே ரூம்ல என்ன பண்ணிக்கலாம், ஜமாத் தொழு வச்சுக்கலாமே, நமக்கு தான் எல்லாத்துக்கும் ஒரு சலுகை இருக்குல்ல, ரூம்ல ஜமாத் தொழுதுக்கலாமே. அன்னைக்கு ஆரம்பிக்கிற முசீபத்து அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்த ரமலான்ல புறப்பாக்குற வரைக்கும் இதே நிலைமையாக தான் நம்முடைய நிலைமை இருந்து கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த ரமலானாவது அப்படி இல்லாமல் என்னவா தான் இருக்கணும், உண்மையான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ரமலானாக இருக்க வேண்டும். இப்ப
ஏன் ரமலான்ல இவ்வளவு தெளிவா இருக்கக்கூடிய நம்ம ரமலான்ல மலக்கு மாதிரி இருக்கிறோம். ஒரு ஒரு சில நேரங்கள்ல ரமலான்ல மலக்குகள் தோற்றுருவாங்கன்ற மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ரமலானுக்கு பிறகு ஏன் மாற்றோம் அப்படின்னா உண்மையான காரணம் நிதர்சனமான உண்மை, நாமே அப்படி விரும்புவதில்லை. அதான் பிரச்சனை. நமக்கே ரமலான் இருக்கக்கூடிய ஆர்வம், குரான ஓதுதல் இருக்கக்கூடிய ஆர்வம், இறைவனை வழங்குவதில் இருக்கக்கூடிய ஆர்வம் நமக்கு ரமலானுக்கு பிறகு இருக்கிறது இல்லை. உண்மையா இல்லையா? நமக்கு இல்லை. முதல்ல நம்ம விருப்பப்பட்டாதான் என்ன வரும், நமக்கு வந்து அது ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முடியும். பெருநாள் முடிஞ்ச உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம், ஏதோ ஒரு வாரத்தை அப்படியே இறக்கி வச்சிடறோம். கலாஸ் முடிச்சு, கடமை முடிஞ்சு, இந்த எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த எக்ஸாம் வரைக்கும் நல்லா படிப்பான். எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வந்துட்டு பேப்பர்லாம் தூக்கி போடுறான். கலாஸ் எவங்க இன்னொரு கட்டுவா, கலாஸ் முடிஞ்சு. அந்த மாதிரி ஆக்கிட்டோமோ பெருநாள்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அப்போ பெருநாள் முடிச்சு என்ன பண்ணுவோம், இனிமேல் எதுவும் தேவையில்லை, எந்த கட்டுப்பாடு தேவையில்லை, இனிமேல் ஜாலியாக இருக்கலாம், இன்னும் ஜாலியாக இருக்கலாம். ரமலான் ஏதாவது கூப்பிட்டாங்கன்னா பை ஒரு 2 நாள் வெயிட் பண்ணுங்க, 2 நாளைக்கு பிறகு என்ன பண்ணிக்கலாம். ஏன்னா 2 நாளில் வந்து என்ன முடியுதான், ரமலான் வந்து முடியுது. அதனால தான் இவங்களும் என்ன பண்ணுறாங்களோ பெருநாளைக்கு தான் என்ன பண்ணுறாங்களோ, இந்த ஹிந்தியெல்லாம் பண்ணிங்கன்னா பல படங்கள் திரையிறது பெருநாளைக்கு தான். ஆனால் 30 நாள் பார்க்காத என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பெருநாளைக்கு பார்த்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நாம் ரமலானில் மட்டும் இப்படி இருப்போம், ரமலானுக்கு பிறகு மாறுவோம் அப்படின்னா நமக்கும் சபரிமலைக்கு 40 நாள் போகிறான்ல அவனுக்கும் என்ன வித்தியாசம் சிந்திச்சு பாருங்க. சபரிமலைக்கு போகிறோன்னா அது எதுவும் செய்கிறான். அவன் 40 நாள் விரதம் இருக்கிறான், 40 நாளில் புலால் சாப்பிட மாட்டேங்கிறான், 40 நாளில் செருப்பு போட மாட்டேங்கிறான், தன்னை மாடசாமின்னு கூட கூப்பிட கூடாதுங்கிறான், சாமின்னு கூப்பிடணுங்கிறான், எல்லாம் செய்கிறான். உண்மையா இல்லையா? மலையிலேருந்து வரக்குள்ளே என்ன பண்ணிடுறான், எல்லாத்தையும் கட்டி விட்டுருவான். இப்போ மலை இறங்கிலாம் இல்லை, வரக்குள்ளே என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் கட்டி விட்டுருவான். அதே நிலைமையில தான் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்போ அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான், எந்த ஒரு சமூகம் தன்னை மாற்றிக்கொள்ளவில்லையோ அல்லாஹ் நிச்சயமாக அந்த சமூகத்தை மாற்ற மாட்டான். அப்போ ரமலானை போல நம்முடைய மற்ற மாதங்கள் இருக்க வேண்டும் என்றால் முதல்ல நாம் என்ன பண்ணலாம், அந்த மாற்றங்கள் வர வேண்டும் என்று விரும்ப வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இனிமேல் விரும்புவோமா, இந்த நொடியிலிருந்து விரும்புவோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ ரமலான்ல நாம் என்னென்ன அமல்களை எல்லாம் சிந்திச்சு பாருங்க, என்னென்ன தௌபாக்களை எல்லாம் செய்தோம். அதாவது தௌபாவுடைய கதவு மூடப்படுவதற்கு முன்னால் நம்ம என்ன பண்ணணும், தௌபாவை நாம் வந்து செய்து கொள்ள வேண்டும். அப்ப தௌபா செய்கிறோம் அப்படின்னா ஒரு பாவத்திலிருந்து தௌபா செய்கிறோம் என்றால் மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதுதான் தௌபாவுடைய அடிப்படையான நியதி. தௌபாங்கிற வார்த்தையே தபா என்ற அரபி வார்த்தையிலிருந்து வந்ததுதான். இந்த இன்ஜினியரிங்லாம் நான் ரிட்டன் வேர்ட் சொல்லுவாங்கல்ல, போனால் திருப்பி வராது, அது நான் ரிட்டன். அது மாதிரி ஒரு தப்புலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னா திருப்பி என்ன பண்ணக்கூடாது, அந்த தப்புக்கே போகக்கூடாது, வேற மாதிரி கேள்விக்கூடாது, 2வது தப்பு செய்யலாமெல்லாம் கேட்கக்கூடாது. என்ன அந்த தப்பை மீண்டும் திரும்ப செய்வதற்கான என்னவே உங்களுக்கு வரக்கூடாது. அதுதான் தௌபா. நான் 30 நாள் தப்பு செய்ய மாட்டேன், திருப்பி அதே தப்பு 11 மாதம் செய்வேன், திருப்பி நான் வந்து 30 நாள் தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னா அது முழுமையான தௌபாவாக இருக்க முடியாது. எப்படி நன்மைகள் வந்து தீமைகளை அழித்து விடுமோ அதே போல தீமைகள் நன்மைகளை அழித்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம ஓவரா பாசிட்டிவாகவே நினைச்சிடறோம், நெகட்டிவ் சைடும் ஒன்று இருக்கு. என்ன, நன்மை தீமைகள் அழிக்கிற மாதிரி தீமைகள் என்ன பண்ணிடும், உங்களுடைய நன்மைகளை அழித்து விடக்கூடியதாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நாம் உண்மையிலேயே இந்த ரமலானிலிருந்து பயன்பெற்றிருந்தால் நாம் முதல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு நாம் மரணிக்கும் வரைக்கும் ரமலானில் என்னென்ன அமல்கள்லாம் செய்தோமோ அதனுடைய குவான்டிட்டி கொஞ்சம் முன்னப்பின்ன இருக்கலாம். மனுஷன் தான் ரமலான் இந்த மாதிரியே 24 hours இருக்க முடியாது, நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அந்த என்னென்ன அமல்கள் செய்தோமோ அந்த அமல்களையாவது செய்யலாம் இல்லையா? அளவுகள் கூட குறைய இருக்கலாம் மனிதனிடத்துல, குறைந்தபட்சம் அந்த அமல்களையாவது செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்படுகிறது, யா ரசூலுல்லாஹ், நான் யாரிடமும் கேட்க தேவையில்லாத அளவுக்கு எனக்கு இஸ்லாத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுங்கள் என்று சொன்னபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுங்கள், அதில் என்றும் நிலைத்திருங்கள் என்று சொன்னார்கள். ரமலான்ல மட்டும் நிலைத்திருங்கள்லாம் சொல்லலை. இல்லை உங்களுக்கு இதுக்கு பிறகு அப்படி கஷ்டமா இருந்துச்சுன்னா காலண்டர் வேணா எல்லா பேரையும் அடிச்சுட்டு ரமலான் எழுதிங்க இன்ஷா அல்லாஹ். ஒருவேளை அப்படி மாற்றம் வந்தா அதுவும் விதத்துல என்ன நன்மைக்கு தான். அல்லாஹ்வும் திருமறையில சொல்லி காட்டுற, ஆரம்பத்தில் குர்ஆனுடைய வசனத்தை ஓதி காட்டுறார் சூரா ஹிஜ்ர்ல, உங்களுடைய எக்கியின் மரணம் வரும் வரையில் நீங்க என்ன பண்ணுங்க, என்னை வணங்கிக் கொண்டே இருங்கள். ஏன்னா உங்களுடைய மரணத்தின் போது உங்களுடைய நிலை என்ன என்பதுதான் மறுமையில உங்களுடைய என்னென்ன உங்களுடைய சூனமா நரகமா என்பதை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. நாம் இன்னைக்கு நல்லவர்களாக இருக்கலாம், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மரணத்துக்கு முன்னால் நம்ம இப்படி டைவர்ட் ஆகிட்டோம் அப்படின்னா நம்முடைய இருப்பிடம் எங்கே போயிடும், நரகத்துக்கு போயிடும்.
அப்போ அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்தார்கள். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, கடைசி வரைக்கும் என்னுடைய உள்ளத்தை என்ன பண்ண, இந்த மார்க்கத்துல இஸ்திகாமத்தாக நிலையாக ஆக்கி வைப்பாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பயந்திருக்கிறார்கள் என்றால் நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த பெருமானாரோடு கம்பேர் செய்ய நம்ம தூசுக்கு சமமானவர்கள். அப்ப நாம எந்த அளவுக்கு துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். துஆ கூட ரமலான்ல தான் நமக்கு என்னது உருக்கமா வருது. ஒண்ணு அந்த உம்ராவுக்கு போனா அங்க உருக்கமா வருது. உம்ரால தவாப் செய்யக்குள்ள எப்படித்தான் அந்த துஆ வரும்னு தெரியாது. துஆ அப்படியே ஃப்ளோவா வரும். துஆ அவன் விட்டா கேட்டுட்டே இருப்பான். ரமலான்ல கொஞ்சம் கூட வரும், அவ்வளவுதான். அதை விட்டீங்கன்னா மற்ற மாதத்துல துஆ என்பதே நம்மகிட்ட இங்க இல்லையோ, காணாம போயிடுச்சோ அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன வீக்காக இருந்து கொண்டிருக்கிறோம். அப்ப ரமலானை பொறுத்த வரைக்கும் ரமலான்ல என்ன அமல்களா செஞ்சோம்? 5 வேளை தொழுதோம், குர்ஆன் ஓதணும், தர்மம் செஞ்சோம், தாவா செய்தோம். அப்ப இது எல்லாம் ஏன் ரமலான் அல்லாத காலங்களில் செய்யவில்லை? ஒருவேளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஏதாவது ஒரு ஹதீஸ்ல, ஏதாவது லைஃபான ஹதீஸ்லயாவது அப்படியெல்லாம் செய்யல அப்படின்னு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லை. நான் தேடி தேடி பார்த்துட்டேன். அப்படிலாம் எந்த லைஃபான ஹதீஸ்ல கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானில் மட்டும்தான் அமல் செய்தார்கள், ரமலான் அல்லாத காலங்கள்ல அமல் செய்யலன்னு எதுவுமே கிடையாது. எல்லாம் பாதுகாக்க வேண்டும். நாம அந்த மனோநிலைக்கு போயிடுவோம் அப்படின்னா நாம ரமதானை கொடுத்த அல்லாஹ்வை கரீம் என்பதற்கு பதிலாக ரமதானை கரீம் ஆக்கிடுவோம். இப்ப தானே சொல்லிட்டு இருக்கோம் ரமதான் கரீம்னா என்ன? ரமதான் தாராளமானது. ரமதான் தாராளமானது அல்ல, ரமதானை கொடுத்த அல்லாஹ் தான் தாராளமானவன். அப்ப அந்த மாதிரி ரமதானை இலாகுவா ஆக்கி விடக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு நம்ம என்ன பண்ணக்கூடாது, போய்விடக்கூடாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த ரமலானை பற்றி, ரமலானோட முக்கியத்துவம் நமக்கு தெரியும். ஏன் ரமலான்ல நாம் நோன்பு வைக்கிறோம், மற்ற மாதத்துல வைக்காம? ஜமாத்தில் ஆஹிர்ல வைக்கலாம், ஜமாத்தில் அவ்வல்ல வைக்கலாம், துல்ஹஜ்ல வைக்கலாம், ஷவ்வால்ல வைக்கலாம். ஏன் ரமலான்ல மட்டும் 30 நாள் நோன்பு வைக்கிறோம்? எதுக்கு வைக்கிறோம்? ஷஹரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த மாதத்தில் தான் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் தெளிவாக பிரித்தறிவிக்கக்கூடிய திருக்குர்ஆன் இறக்கி வரப்பட்டது. அந்த நாள் தான் 1000 மாதங்களை விட சிறப்பான இரவு என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். அப்ப அந்த திருக்குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பு இருக்கிறத, அதுதான் முக்கியமாக இருக்க வேண்டும். திருக்குர்ஆனோடு நமக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் நாம பிறனா வைக்கிறோம், நோன்பு வைக்கிறோம்னா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா ரமலானுடைய இம்பார்ட்டன்ஸை எதுலன்னு கேட்டீங்கன்னா திருக்குர்ஆன்ல தான் இருக்கு. அதனாலதான் நம்ம ரமலானை பொறுத்த வரைக்கும் டியூட்டிக்கு போற டைம்ல கூட என்ன பண்றது இல்லை, டிரான்ஸ்போர்ட்ல கூட அந்த டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக இருக்கிறோமா இல்லையா? குர்ஆனை ஓதுறோம், குர்ஆனை ஒரு தடவையாவது முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். யாரெல்லாம் குர்ஆனை ஒரு தடவையாக கம்ப்ளீட் பண்ணீங்க? மாஷா அல்லாஹ். இது அர்த்தத்தோடவா? சரி, அர்த்தத்தை நெக்ஸ்ட் இன்ஷா அல்லாஹ். ஓகே. அப்ப குர்ஆனை ரமலான்லயாவது முழுமையாக ஓதுகிறோம், பொருள் அறிகிறோம், அதனுடைய கருத்தை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் ரமலான் முடிந்து விடுவதோடு என்ன பண்ணிடுறோம்? கலாஸ், அந்த அந்த குர்ஆனுக்கு இதை போட்டு மூடி மேலே வச்சிடறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த 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 குர்ஆன் இருக்கிறதே, இது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒட்டுமொத்த காலத்துக்கும் வழிகாட்ட வந்த ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த குர்ஆனோட நமக்குள்ள தொடர்பு இருக்கிறதே, அதுல பல கட்டங்கள் இருக்கிறது. நான் சொல்றது ஆரம்ப கட்டம். குர்ஆனை முதல்ல ஒரு அரபிலையாவது ஓதுவதற்கு நீங்க என்ன பண்ணணும்? முயற்சிக்க வேண்டும். ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு எழுத்தை ஓதினால் உங்களுக்கு 10 நன்மைகள் இருக்கிறது. ஹா மீம், ஹா என்பது ஒரு எழுத்து. அப்ப ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன இருக்கு? 10 நன்மைகள் இருக்கிறது. அப்ப ஒரு மாதத்துல ஒரு குர்ஆனை நீங்கள் ஓதி முடித்தால் எத்தனை மடங்கு நன்மைகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதிலும் ரமலானில் ஓதும் போது 70 மடங்கு என்ன வருது? அதிகமாக வருகிறது. நம்ம ஒன்றும் இல்லைங்க, நம்ம கம்பெனியில் ஐடியில் திடீர்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் டிசம்பரில் தான் ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு, டிசம்பரில் வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு 1.5 டைம்ஸ் சேலரி அதிகம் அப்படின்னா யாராவது டிசம்பரில் ஊருக்கு போகுமா? போக மாட்டோம். இங்கே ரமலானில் அல்லாஹ் சொல்கிறோம் 70 மடங்கு உங்களுக்கு கூலி அதிகம் தரேன்னு. அப்பயும் நமக்கு வரல அப்படின்னா நம்ம கண்ணில் பார்க்குறோம், என் கண்ணில் பார்க்கல, அதெல்லாம் நம்ம நம்பிக்கை வரல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்கள் யார் என்றால் கைப், மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொள்பவர்களாக இருப்பார்கள். சொர்க்கத்தை நரகத்தை நேரா கண்டாத்தான் ஃபிரௌன் கூட ஈமான் கொண்டிருப்பானா? ஜார்ஜ் புஷ் கூட ஈமான் கொண்டிருப்பான, அது பிரச்சனையே இல்லையா? அப்ப மறைவானது மீது ஈமான் கொண்ட நாம் என்ன பண்ணணும்? குர்ஆனோடு நமக்குள்ள உறவை வலுவாக்கி கொள்ள வேண்டும். குர்ஆனை முதல்ல அரபிலையாவது ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இது முதல் படித்தரம். இரண்டாவது, குர்ஆனை அதன் அர்த்தத்தோடு ஓதுவதற்கு முயற்சிக்க வேண்டும். மூணாவது, குர்ஆனை செயல்படுத்துறதுக்கு முன்னால நம்மள்ட்ட சில தடைகள் இருக்கிறது.
எடுத்தோடனே குர்ஆனை செயல்படுத்த முடியாது. என்ன, நம்மள்ட்ட இஹ்லாஸ் கம்மியாக இருக்கும், சுபு தொழுகையில் வீக்னஸ் இருக்கும், இந்த மாதிரி உறவுகளோடு நம்மள்ட்ட என்ன இருக்காது, நெருக்கம் இருக்காது, எதையும் பிறருடைய முகஸ்துதிக்காக செய்யக்கூடியவர்களாக இருப்போம். இது போன்ற தீமையான விஷயங்களிலிருந்து நம்ம முதலாக விலக்கிக் கொள்ள வேண்டும், நன்மையான விஷயங்களை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இது 3வது கட்டம். 4வது கட்டம், குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில செயல்படுத்துவதற்கு நீங்கள் முயற்சிக்க வேண்டும். 5வது கட்டம், குர்ஆனை பிற மக்களுக்கு, குர்ஆனின் பால் பிற மக்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அழைக்க வேண்டும். 6வது, நீங்கள் குர்ஆனை இந்த உலகத்தில் அமல்படுத்துவதற்காக உழைக்கக்கூடியவர்களாக, போராடக்கூடியவர்களாக, அதற்காக உங்களுடைய செல்வங்களை, உங்களுடைய பொருளாதாரங்களை, உங்களுடைய உயிர்களை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும். இதுதான் அந்த ஃபைனல் ஸ்டேஜ். பட் நம்ம என்னன்னா ஆரம்ப நிலைமையில என்னவா தான் இருக்கிறோம், ரொம்ப பலவீனமான மக்களாக இருக்கிறோம். ரமலான்ல அதிகபட்சமான ஃபர்ஸ்ட் லெவலோடு முடிச்சிடுறோம். இப்ப கேட்ட செகண்ட் லெவலுக்கு என்ன இல்லை, யாருமே நம்ம தயாராக நல்லா பாதுகாக்க வேண்டும். அப்ப ரமலானுக்கு பிறகு உள்ள மாதங்கள் இருக்கிறது, அதுல நமக்கும் குர்ஆனுக்கும் தொடர்பே இல்லாம இருக்கிறது. அப்படி அல்ல, எப்ப நம்ம குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு அருந்து போனதோ, குர்ஆனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு பலவீனப்பட்டு போனதோ, அப்போதுதான் இந்த முஸ்லீம் சமூகம் இந்த உலகத்திலும் கண்ணியத்தை இழந்தது, அல்லாஹ்விடத்திலும் இந்த கண்ணியத்தை இழந்துவிடும் என்பதில் எந்த விதமான இரண்டு கருத்துக்கு இடமே இல்லை. ஆனால் எதுவரைக்கும் முஸ்லிம்கள் இந்த குர்ஆனோடு தங்களுடைய வாழ்க்கையை பிணைத்திருந்தார்களோ, எதுவரைக்கும் முஸ்லிம்கள் இந்த குர்ஆனின்படி தங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருந்தார்களோ, அவங்க போகாத இடத்துக்கெல்லாம், ஸ்பெயின் போன்ற இடங்கள் வரைக்கும் முஸ்லிம்களுடைய ஆதிக்கம் கொடிகட்டி பறந்ததை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். ஒரு வரலாற்று ஆசிரியர் எழுதி காட்டுகிறார், உமர் அலி அல்லாஹ் தஆலா அவர்கள் மட்டும் இன்னும் ஒரு 10 வருடம் இருந்திருந்தால் அகிலமே அவருடைய ஆட்சியில் வந்திருக்குமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அவருடைய ஆட்சியில் என்ன பண்ணா, அந்த 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 இஸ்லாமிய அரசுடைய அந்த நிலப்பரப்பை விஸ்தீர்ணமாக்கி கொண்டே சென்றான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு என்ன இருந்துச்சு, அவங்கள்ட்ட அவங்களை பார்த்து ஒட்டுமொத்த உலகம் பயந்தது. இன்னைக்கு நம்ம பயப்படுதா? இல்லையே. அந்த காலமே நம்ம மைனாரிட்டியாக இல்லை, நாம தான் உலகின் மிக பெரும் சமூகமாக இருக்கிறோம். நம்மளோட அதிகமான நாடுகள் இஸ்லாமிய தேசங்களாக நம்மை பெயரளவிலாவது அறிவித்துக் கொண்டிருக்கிறது. உலகத்தின் மிக பெரும் கனிம வளங்கள் நம்முடைய கையிலே தான் இருக்கிறது. இருந்தாலும் கூட யாரும் நம்மை பார்த்து பயப்படக்கூடியவர்களாக இல்லை. அது மேலப்பாளையத்திலிருந்து என்ன குவாண்டனாமா பே வரைக்கும் என்ன பாதிக்கப்பட்ட மக்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பு இருக்கிறதே, அது ரொம்ப அந்த அளவுக்கு என்னவா இருக்கிறது, ரொம்ப பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப இந்த ரமலானுக்கு பிறகும் இந்த குர்ஆனோடு நம்ம இந்த ரமலான் எந்த அளவுக்கு வச்சிருந்தோமோ அந்த தொடர்பு தொடர வேண்டும். தொடருவோமா? தொடர்ந்தா தான் இந்த பயான் கேட்கறதெல்லாம் என்ன பிரயோஜனம். இல்லைன்னா இந்த ஊர்ல இந்த இந்துக்கள் ஊர்லாம் இது என்னது கதா கலைட்சிப்பு செய்வாங்க தெரியுமா? இந்த நைட்ல ஃபுல்லா உட்காந்துக்கிட்டு அந்த பொம்மை 2 பொம்மை வர பொம்மை இப்படி ஆட்டி விட்டுட்டு பின்னாடில ஒரு கதை சொல்லுவான். நைட்டு ஃபுல்லா கேட்பாங்க. அந்த சிவராத்திரி அன்னைக்கு தூங்காம இருந்தா என்ன புண்ணியம் என்ற ஒரு காரணத்தில் எதாவது கேட்பாங்க. அந்த மாதிரி புண்ணியமாக பரக்கத்தாக குர்ஆனை கருதாதீர்கள். குர்ஆன் பரக்கத்து ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனால் குர்ஆன் இந்த உலகத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்க வந்த வேதம் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டதற்காக எத்தனையோ பேர் ஷஹீதானார்கள். இந்த குர்ஆனை பரப்பிய காரணத்தினால் எத்தனையோ பேர் ஷஹீதானார்கள். இந்த குர்ஆனின் படி இந்த குர்ஆனுடைய யாப்பு இந்த உலகத்திலே ஆள வேண்டும் என்பதற்காக எத்தனையோ பேர் ஷஹீதானார்கள். அந்த அளவுக்கு பல ஷஹீதுகளாக மாற்றிய ஒரு மிக பெரும் வேதம் தான் நாம் கையில வைத்திருக்கக்கூடிய என்ன இந்த குர்ஆன். அதனால்தான் ஒரு தடவை மௌலானா மௌதூதி அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அதாவது அவங்க சொல்றாங்க, நான் குர்ஆனை படித்து பார்த்தேன். குர்ஆனை படித்த பிறகுதான் எனக்கு ஒரு உண்மை புரிந்தது. மூலதனம் இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள்லாம் அவங்களுடைய முக்கியமான புத்தகம் பேரு மூலதனம்னுவாங்க. அது இங்கிலீஷ்ல கேபிட்டல் ஒரு இவ்வளவு மொத்த புத்தகம். அது எல்லாம் ஏதோ பொம்மை இருக்குல்ல, பொம்மை கையில ஒரு சாவி கொடுத்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒன்றுக்கும் உதவாத குப்பை புத்தகங்கள் என்பதை நான் எப்போது உணர்ந்து கொண்டேன் என்றால் திருக்குர்ஆனை படித்த பிறகுதான் உணர்ந்து கொண்டேன். ஏன்னா திருக்குர்ஆன்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்களும் பொதிந்திருக்கின்றன என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் என்று சொல்றார்கள். ஆனா இன்னைக்கு நாம திருக்குர்ஆன் அல்லாத புத்தகங்களை படிப்பதில் எந்த அளவுக்கு ஆர்வம் கட்டுறோமோ அந்த அளவுக்கு திருக்குர்ஆனை படிக்கிற ஆர்வம் கட்டுறோமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். சமரசம் பத்திரிகையோட படிக்கல அந்த சென்டர் பேஜில் குர்ஆன் வரும். குர்ஆன் இருக்கும், அதை என்ன பண்ணுறோம், அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். திருக்குர்ஆன் விளக்கம்னு இருக்கு, அது அப்புறம் படிச்சிக்கலாம். அப்போ தான் குர்ஆனோட ரொம்ப க்ளோஸில் இருக்கிறனால அப்புறம் படிச்சிக்கலாம். என்ன பண்ணுவோம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். வறுமை நாளுடைய அடையாளங்கள் இதுவும் ஒன்று.
அதிக குரான் தவிர்த்த மற்ற விஷயங்களை மக்கள் அதிகமாக படிப்பாங்க. அது மறுமையில் அப்படியே அடையாளங்களில் ஒன்று. அப்போ அந்த மாதிரி குரான் ஒரு மகத்தான மாற்றத்துக்கான கருவியாக இருந்த காரணத்தினால்தான் வஹி நின்றதற்காக சஹாபியா பெண்மணிகள் அழுதார்கள். உம்மைமன் நினைக்கிறேன் அவங்கள்ட்ட போகக்குள்ள அபூபக்கர் அல்லாஹ் அவர்களும் உமர் அல்லாஹ் போகக்குள்ள அவங்க அழுகுறாங்க. அப்போ சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல ஒரு பெருமதியை கொடுத்திருப்பானே என்று சொன்னபோது நான் அதற்காக அழவில்லை, இனிமேல் வஹி வராதேன்னாங்க. இனிமேல் ஒரு கட்டளை வராதே, அல்லாஹ்விடமிருந்து நாம் நேரடியாக கட்டளைகளை பெற்றுக்கொள்ள முடியாதே என்பதற்காக அந்த சஹாபாக்கள் அழுதார்கள். அதே போல அல்லாஹ் யாரையெல்லாம் நாடுகிறானோ அவர்களுக்கெல்லாம் இந்த திருக்குரானின் மூலமாக எப்படி ஹிதாயத்தை கொடுத்துறோம். நம்ம கண்ணு முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு தடவை கேட் ஸ்டீவன்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கேட் ஸ்டீவன்ஸுடைய கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? அன்னால் மைக்கேல் ஜாக்சன் ஒரு காலத்தில் புகழின் உச்சிக்கு போயிடுறாரு. ஆனால் எல்லா விதமான செல்வங்களும் இருக்கிறது, எல்லா விதமான ஃபேமஸ், ரொம்ப மிகப்பெரிய செலிபிரிட்டி ஆகிட்டார். ஆனால் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அப்போ அவருடைய அண்ணன் என்ன பண்ணுறாரு, ஜெருசலத்துக்கு போகிறவர் அங்கே ஒரு புத்தக கடையில் நிறைய புத்தகங்களை வாங்குறாரு. இந்த மனவள புத்தகங்கள் சொல்லுவாங்கல்ல, இந்த மனசை ரிலாக்ஸ் பேசி இந்த மாதிரி புத்தகங்கள் நிறையா வாங்குறாரு. அதில் அவருக்கும் தெரியாமல் ஒரு குரானை வந்துருச்சு. இவர் தம்பிகிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு. தம்பி எதையாச்சா படிச்சது, இது குரான், இது என்ன படிப்பேன்னு படித்தவர் தான். அதுதான் அவரை என்ன பண்ணுது, யூசுப் இஸ்லாமாக மாற்றியது. அப்போ அந்த திருக்குரானை படிப்பவர்களை யார் நேர்மையோடு, யார் அதில் விளக்கத்தை பெற வேண்டும், நேர்வழியை பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு யார் அதை குரானை படிக்கிறார்களோ அவர்களை அது மாற்றாமல் இருந்ததே இல்லை. அது யூசுப் இஸ்லாம் முதற்கொண்டு இன்றைய டாக்டர் அப்துல்லா வரைக்கும் என்ன எல்லாருமே அதற்கு என்ன சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள். நான் சொன்ன யாருமே முஸ்லீம்களை பார்த்து வந்த மாதிரி எனக்கு தெரியல. எல்லாருமே எப்படி திருக்குரானை ஏதோ ஒரு அல்லாஹ்வுடைய ஒரு ஏற்பாட்டால் எப்படியோ படித்து என்ன பண்ணியிருக்காங்க, இஸ்லாத்துக்கு நமக்கு இது சரியில்லை, நீ இப்படிலாம் நடக்கக்கூடாது என்று புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு குரான் அவர்களை மாற்றி இருக்கிறது என்று சொன்னால் அந்த குரானுடைய அற்புதத்தை நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். அப்ப நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ரமலானுக்கும் குரானுக்குமோடு உறவு கிடையாது, நமக்கும் குரானுக்கும் இடையான உறவு ரமலானுக்கு அப்பாலும் தொடர வேண்டும். இன்ஷால்லா செய்வோமா? அடுத்தபடியாக நோன்பு என்பது நாம நினைக்கிற மாதிரி ரமலானோடு முடிந்து விடக்கூடிய ஒரு விஷயம் அல்ல, சரியா? ஏன்னா ரமலான்ல கடமையான நோன்பு இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு பிறகு என்ன யார் 6 நோன்புகள் ஷவ்வால நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய என்ன வருடம் முழுதும் நோன்பு இருந்த நன்மை கிடைக்கும் என்று சொல்றார்கள். அப்ப நம்ம என்ன பண்ணணும், ரமலான் பெற்ற படிப்பினை அடிப்படையாக கொண்டு அந்த 6 நோன்புகள் இருப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அது அல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகள் என்ன பண்ணிருக்காங்க, நோன்பு வைத்திருக்கிறார்கள். எல்லா வாரமும் வைக்க முடியாட்டியும் பரவாயில்ல, அப்பப்போ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். நம்ம திங்கக்கிழமை வெள்ளி வியாழக்கிழமையில ஏதாவது ஒரு நாள், எந்த ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கும், வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அன்றைக்கி என்ன பண்ணலாம், நோன்பு வைப்பதற்கு முயற்சிக்கலாம். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க, அல்லாஹ்விடத்தில் அமல்கள் காட்டப்படக்கூடிய நாளில் நான் நோன்பு நோற்றுப்பனாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன் என்று சொன்னார்கள். அது அல்லாமல் ஒவ்வொரு மாதத்துடைய ஐயாமுல் ஃபீல் பிறை 13, 14, 15 நோன்பு வைத்திருக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்போ நோன்பும் ரமலானோடு முடியக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. ரமலானுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணணும், நோன்பை நோற்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதே போல தொழுகையும் ரமலான் அல்லாத காலங்களில் என்னதான் கடமை தாங்கிறது புரிஞ்சுக்கணும். ரமலானில் மட்டும் தொழுகை கிடையாது, ரமலானில் மட்டும் தான் செருப்பு விட்டால் காணாம போயிடும். ஏன்னா அவ்வளோ மக்கள் வராங்க. என்ன மற்ற மாதங்களில் செருப்பு விட்டாலும் காணாம போகுது, ஜும்மாவை தவிர. என்ன இஸ்ரேலை சார்ந்த வெளியுறவுத்துறை மந்திரி சொல்கிறாங்க, அவனை கேட்குறாங்க, நீங்கள் முஸ்லீம்களை பார்த்து பயப்படுவது இல்லையான்னு. முஸ்லீம்கள் எப்போது ஜும்மாவுக்கு வருவதை போல் சுபுவுக்கு வருவார்களோ அப்போது நாங்கள் பயப்படுவோங்கிறாங்க. அப்போ தொழுகையுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய எதிரி தெரிந்து வைத்திருக்கிறான், நமக்கு தெரியல. திருக்குர்ஆனுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய எதிரி தெரிந்து வைத்திருக்கிறான், நமக்கு தெரியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குகளை உண்மையா சொல்றாங்க, நாம நம்பல, நம்முடைய எதிரிகள் நம்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாள் வராது எது வரைக்கும் என்றால் உங்களுக்கும் யூதர்களுக்கும் இடையிலே ஒரு மிக பெரும் சண்டை வரும் வரைக்கும். அந்த மரங்கள் எல்லாம் பேசும், என் பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் என்று ஒரே ஒரு மரத்தை தவிர என்று சொன்னார்கள். அதனாலதான் அந்த மரத்தை ஸ்பெஷலாக ஃபெர்டிலைசர் போட்டு வளர்த்து கொண்டிருக்கிறான். அப்படின்னா என்ன, அவன் நம்புறான். உண்மையா இல்லையா? பெருமானாரை நம்பி எதிர்க்கிறான். நாம் என்ன பண்றோம், நம்பாமல் வெறும் உணர்வு ரீதியாக, வெறும் என்ன ஒரு ஒரு ஜஸ்ட் எமோஷனல் பாண்டிங், அந்த மாதிரி ஒரு அறிவு ரீதியாக அல்லாமல்
வெறும் உணர்வு ரீதியாக ஆதரிக்கக்கூடிய முஸ்லீம்களாக மாத்திரமே நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, தொழுகை கடமையானது எடுத்தோடனே எல்லாம் தொழுகை என்ன ஆகலை, கடமையாகலை. ஆனால் தொழுகை கடமையாவதற்கு முன்னாலேயே, 5 வேளை தொழுகை கடமையாவதற்கு முன்னாலேயே நபிமார்களுக்கு ஒரு தொழுகை கடமையாச்சு. இந்த தொழுவை ராஜ்யம் முந்தைய நபிமாருக்கும் இருக்கிறது. ராஜ்யத்தில் இப்போ ரொம்ப நாள் கேட்கறதுல முடிஞ்சு போச்சு. அதோட எங்கேயாவது கேம்ப் நடத்துனாங்கன்னா நைட்டில் எங்கே தங்க வேண்டி இருந்துச்சுன்னா அப்போ ராஜ்யத்தில் தொழுகை இருக்குது. அப்படி இல்லை, இன்ஷால்லா நம்ம டெய்லி பண்ண முடியாட்டி கூட அந்த விடுமுறை நாட்கள்லையாவது என்ன பண்ணோம், தஹஜ்ஜத்தை தொழுவதற்கு முயற்சிக்கணும். இதெல்லாம் சொல்றதுனால நான் செய்கிறேன்னு அர்த்தம் இல்லை, நானும் செய்ய வேண்டும் என்று நீங்கள் துவா செய்யுங்கிறதாக தான் இத்தனையும் சொல்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, இரவுடைய 3 கடைசி பகுதியில் அல்லாஹ் கேட்கிறான், என்னுடைய அடியார் யாராவது துவா கேட்கிறானா, அந்த துவாவை ஒத்துக்கொள்வதற்கு, அந்த துவாவை நிறைவேற்றி தருவதற்கு என்னவா இருக்கிறேன், தயாராக இருக்கிறேன். என்னுடைய அடியார்கள் யாராவது தயாராக இருக்கிறார்களா என்று என்ன பண்றான், அல்லாஹ் வந்து கேட்கிறானா. நாம வந்து என்ன பண்ணணும்னா, இந்த தஹஜ்ஜுடைய தொழுகை, திக்ரு செய்கிறது, குர்ஆனோடு நெருக்கமாக இருக்கிறது, நோன்பு வைப்பது, இப்படி இந்த ரமலானில் என்னென்ன நன்மைகள் எல்லாம் செய்தோமோ அத்துணை நன்மைகளும் நம்ம என்ன பண்ணணும், ரமலான் அல்லாத மாதங்களிலும் செய்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். குறைந்த அளவாவது, அந்த அளவுக்கு முடியாட்டி கூட, அந்த குவான்டிட்டி கம்மியானா கூட குறைந்தபட்சம் என்ன, அந்த அளவுக்கு முடியாட்டி கூட அமல்களை செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும், முயற்சிக்க வேண்டும். அதே போல அப்படி இருந்தால் தான் என்ன, ரமலான் என்ன நமக்கு பயிற்சி காலம். அப்படி இருந்தால் தான் ரமலான் நமக்கு தர்பியத்தை கொடுத்திருக்கிறது. அப்படி இருந்தால் தான் ரமதான் நம்மை தசுக்கியா சுத்தப்படுத்தி இருக்கிறது அர்த்தப்படும். இல்லை என்றால் ரமதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு சடங்காக ஆக்கியிருக்கிறோம். எப்படி ஷா தொழுதோடனே இதோட நாளைக்கு தான் தொழுவேன்னு ஃப்ரீ ஆயிடுறோமோ, அந்த மாதிரி நம்ம ரமலான் என்ன பண்றக்கூடாது, ஆக்கி விடக்கூடாது. ரமலானினுடைய பிரிவை குறித்து நாம் வருந்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் இருந்தார்கள். ரமலானுக்கு 5 மாதங்களுக்கு முன்னால் இருந்து துவா செய்வார்கள், யா அல்லாஹ் இந்த ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பை எங்களுக்கு தருவாயாக என்று துவா செய்வாங்க. நம்ம என்னைக்காவது மாதிரி துவா கேட்டிருக்கிறோமா? ஏன்னா நமக்கு வந்து we are over confident, நம்ம உயிரோட தான் இருப்போம், நம்ம தெளிவாக இருக்கிறோம். நம்ம அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நிறைய நபர்கள் என்ன பண்றது இல்ல, போன ரமலான் இந்த நபர்கள் நிறைய பேர் இந்த ரமலான்ல இல்ல. இந்த ரமலான்ல பேசக்கூடிய நம்மள, கேட்கக்கூடிய நம்மள எத்தனை பேர் அடுத்த ரமலான்ல இருப்போன்றது தெரியாது. இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு தெனா வீட்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம சீக்கிரத்துல அல்லாஹ் நம்மளுக்கு ரூஹை எடுக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கையில, நம்ம அதீத நம்பிக்கையில் நம்ம என்ன பண்றோம், இருந்து கொண்டிருக்கிறோம். அப்படி இல்லாமல் நம்ம என்ன பண்ணணும், ரமலான்ல எப்படி இருந்தோமோ ரமலானுக்கு பின்னால் உள்ள காலங்களிலும் அதே ஆர்வத்தோடு அதே நன்மைகளை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அது சம்பந்தமா ஒரு ஹதீஸ் இருக்கு, நம்ம பார்ப்போம். அதாவது அபூபக்கர் ரலியல்லாஹு அவருடைய அவர்களை பற்றிய ஒரு சம்பவம். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறாங்க சஹாபாக்களிடத்திலே, இன்று உங்களில் நோன்பு நோட்டுப்பவர் யார் என்று கேட்டாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான். நல்லா கேட்டுங்க, இது ரமலான்ல இல்லை. ரமலான்ல இந்த கேள்வி வந்து கேட்பதற்கான வாய்ப்பே இல்லை. ரமலான்ல எல்லாருமே என்ன பண்ணிருப்பாங்க, நோன்பு வச்சிருப்பாங்க. ரமலான் அல்லாத காலங்களில் கேட்கிறாங்க, இன்று உங்களில் யார் நோன்பு வைத்திருந்தேன் என்ற உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என்றாங்க. அடுத்து கேட்கிறாங்க, இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து யார் சென்றீர்கள்? அப்பயே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என்றார்கள். அடுத்து சொல்றாங்க, இன்றைய தினம் ஒரு ஏழைக்கு உங்களில் யார் உணவளித்தீர்கள்? அப்பயே என்ன சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு நான் என்கிறார்கள். அதற்கு பிறகு கேட்கிறாங்க, இன்றைய தினம் ஒரு நோயாளியை உங்களில் யார் விசாரித்தார்கள்? இதெல்லாம் கேட்டுட்டு போறதுக்காக சொல்லல, இதெல்லாம் நம்மளும் செய்யலாம், செய்வதற்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு, செஞ்சா தப்புலாம் கிடையாது என்பதற்காகத்தான் இத்தனையும் சொல்றேன். அப்ப அப்பயே அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் என்றாங்க. அப்ப அவங்க என்ன நோன்பு வச்சிருக்கிறாங்க, அதே நாள்ல ஒரு ஜனாசாவை பின்தொடர்ந்து செஞ்சிருக்கிறாங்க, ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்திருக்கிறாங்க, ஒரு நோயாளியை உடல் நலம் விசாரித்திருக்கிறார்கள். நம்ம இந்த நாளுத்தையும் மொத்தமாவே செஞ்சிருக்கிறோமாங்கிறது டவுட்டு தான். ஒரு நாள்லாம் இல்லை, மொத்தமாகவே இந்த நாளுத்தையும் செஞ்சுக்கிறோமாங்கிறது டவுட்டு தான். ஒரே நாளை இத்தனையும் செய்யும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவை அனைத்தும் ஒரு மனிதரில் ஒன்று சேர்ந்தால் அவர் சொர்க்கத்தில் நுழையாமல் இருப்பதில்லை. இப்படி ஒரு மனுஷன் இருந்தாருன்னா, ஒவ்வொரு நாளும் நோன்பு வைக்கிறது, ஒவ்வொரு நாளும் நோயாளியை விசாரிக்கிறது, ஒவ்வொரு நாளும் ஜனாசா பின்னாடி போறதுன்னா, நம்ம இதுல அதுக்கு வேற அர்த்தம் இருக்கு, புழைக்க தெரியாதாலும் அது வேற விஷயம். அல்லாஹ்வுடைய பார்வையில் என்ன அர்த்தம், அவர் சொர்க்கத்துக்கு உரியவர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இன்னொரு ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு முஸ்லிமான அடியார் ஒவ்வொரு நாளும் கடமையான தொழுகைகள் தவிர கூடுதலாக 12 ரக்கத்துகள் தொழுதால்
அல்லாஹ் அவருக்காக சொர்க்கத்தில் ஒரு இல்லத்தை எழுப்புகிறான். இந்த ஹதீஸ் நமக்கு தெரியும் நினைக்கிறேன் இல்லையா? ஆனால் இந்த ஹதீஸை கேட்ட உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இதை கேட்ட பின்னால் நான் அந்த 12 ரக்கத்துகளை தவறாமல் தொழுது வருகிறேன் என்னுடைய வாழ்நாள் முழுவதும். இதாங்க மேட்ரு. நமக்கும் ஹதீஸ் தெரிஞ்சு, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் ஹதீஸ் தெரிஞ்சு, ஆனால் அவங்கள்ட்ட என்ன இருந்துச்சு? ஹதீஸை அமுல்படுத்த வேண்டும் என்ற ஆர்வம் இருந்துச்சு. அப்போ நம்ம சொர்க்கத்துக்கு ஈஸியாக போகணும்னா அல்லாஹ்வுடைய தூதரே அழகான ஷார்ட்கட் சொல்லி தராங்க. இதை விட அழகான ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. என்ன 12 ரக்கத்தை எக்ஸ்ட்ரா நீங்கள் தொழுவுங்க, சுண்ணத்தான தொழுகையில தொழுவுங்க. நம்மள்ட்ட கடமையோட எல்லாம் இருந்தது, எல்லாம் அப்படி சுண்ணத்துலாம் ரொம்ப நாள் ஆச்சு. நஃபீல் அதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் கொஷன். இந்த பரீட்சைக்கு படிக்கக்குள்ள சில கொஸ்டினை ஒதுக்கிடுவான், இதில் வந்து அதை சாய்ஸில் விட்டுறலான்னு. அந்த மாதிரி ஆக்கிட்டோம் நம்முடைய அமல்களை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்மள்ட்ட அறிவு ஒரு ஒரு இடத்துல நான் கூட நினச்சி பார்த்துருக்குறேன், அறிவு அதிகரிக்க நம்மள்ட்ட என்ன ஆகிடுது? அமல்கள்ல ஆர்வம் குன்றி விடுகிறது. பயமாக இருக்குது. அறிவு கம்மியாக இருக்கிற மக்களுக்கு அமல்கள் என்னதான் இருக்கிறாங்க, ஆர்வம் அதிகமாக இருக்கிறார்கள். அப்போ எங்கேயோ அறிவை பெற்றுக்கொள்வதில் நம்ம சரியான ஒரு தர்பியா தசுக்கியா நம்மள்கிட்ட இல்லை என்றுதான் அர்த்தம். அல்லாஹ் தஆலா அப்படி இல்லாமல் நம்ம ரமலான் அல்லாத காலங்களிலும் நான் இப்போ சொன்ன எல்லா அமல்களையும் செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். ரமலான் மாதம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த 29 நாள் 30 நாளும் முஸ்லீம்கள் எல்லாரும் ஒரே மாதிரியாக தான் இருப்பாங்க. ரமலான் முடிந்த பிறகு முஸ்லீம்கள் 2 குழுக்கள் தெரியும். ரமலான் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய முஸ்லீம்கள், ரமலான் முடிந்ததோடு நம்முடைய கடமை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ரமலான் வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் என்று தங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போன முஸ்லீம்கள். இந்த 2 முஸ்லீம்களில் நாம் எதுவாக இருக்கிறோம் என்பதை பொறுத்து தான் நம்முடைய என்ன இருக்கு, வெற்றி இருக்கிறது. அப்போ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த முதல் முஸ்லீம்களாக ரமலான் மாத்திரம் அல்லாமல் ரமலான் அல்லாத காலங்களிலும் நம்ம என்ன பண்ணணும், நாம் வந்து முஸ்லீம்களாக இருக்கிறதுக்கு முயற்சிக்க வேண்டும். எல்லா அமல்களையும் செய்வதற்கு நாம் என்ன பண்ணணும், கடுமையாக முயற்சிக்க வேண்டும். நாம் அல்லாஹ்வுடைய பாதையிலே நாம் வந்து முயற்சிக்கும் போது அல்லாஹ் என்ன பண்ணுறான், நம்முடைய வழிகளை இலகுவாக்கிறான். அப்படி எல்லாமே நாம் நம்ம இஷ்டத்துக்கு இருந்தோம்னா நினைத்து கொள்ளுங்கள், நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு விதிக்கப்பட்ட நேரத்தில் மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். பார்க்குறோமா இல்லையா? பாய் நைட்டு தூங்கிட்டு பாய், காலையில் சுப்புக்கு எழுப்புனா போயிட்டார் பாய். அகால மரணங்கள் இப்போ ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு. முந்த நாள் கூட ஒரு தாவா பணியில் சிறப்பான ஒரு சகோதரர் திடீர்னு சாரி செஞ்சிருக்கிறாரு, சுபு தொழுவ போயிருக்கிறாரு, தொழுதுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஒரு பக்கத்து ரூமில் இருக்கிற ஆஃபீஸ் போகிற டைமில் லைட் இருக்குது, ஆளை காணும். என்னன்னு பார்த்தா டாய்லெட்டில் அவர் துப்பாத்தாய் கிடக்கிறார். ஏர்வாடி சேர்ந்த சகோதரர். எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவ்வளோ தாவா பணியில் ஈடுபாடான ஒரு சகோதரர். ஸோ மரணம் என்பது யாருக்கும் எப்படி வேண்டுமானாலும் வரலாம். அதனால தான் என்ன சொல்லலாம், அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வகையா. அதுவே என்ன, தூக்கம் என்பது என்ன, ஒரு மரணம் தான். தூங்குற முடிஞ்சு ஏஞ்சா நமக்கு உயிர் உண்டு, இல்லைன்னா மௌத்து. அப்போ மரணம் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் என்பதில் நாம் உறுதியான நம்பிக்கையுடையவர்களாக இருக்கும் போது நாம் என்ன பண்ணணும், அசால்ட்டாக நாம் இருந்து விடக்கூடாது. அப்படியும் நான் அசால்ட்டாக இருந்தோன்னா அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுறான், உங்கள் பிள்ளைகள், உங்களுடைய செல்வங்கள், உங்களுடைய வியாபாரங்கள், உங்களுடைய வீடுகள் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொள்வதையும் அவனது வழியில் போராடுவதையும் விட பிரியமானவியாக இருக்குமானால் அல்லாஹ் அவனது கட்டளை கொண்டு வருவான், நீங்கள் எதிர்பார்த்திருங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போ அதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணலாம், ரமலானை முறையாக பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறினா தான் நாம் என்ன உண்மையான வியாபாரத்தை எல்லாம் சூர சாப்பாடு சொல்லி காட்டுறானே, உங்களை நோய்வினி செய்யக்கூடிய வேதிலிருந்து காப்பாற்றவுள்ள ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் அறிவித்து கொடுக்கட்டுமா? அது என்ன, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஈமான் கொண்டு அவனுடைய வழியில் என்ன ஜிஹாத் செய்வதாகும். நீங்கள் அறிபவர்களாக இருப்பீன், இதுதான் உங்களுக்கு மிக மேலானதாகும் என்று என்ன பண்ற அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே அந்த அடிப்படையில் இந்த பயானை முடிப்பதற்கு முன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம், ரமலான்ல நம்ம ரமலான் கடைசி நாளில் உட்கார்ந்து இருக்கிறோம். துவா கேட்பதில் நம்ம சடைவு உள்ளவர்களாக மாறிவிடக்கூடாது. துவா ஏன்னா அந்த நேரம் இருக்கிறதே, அது என்ன நோன்பாருடைய அந்த நோன்பு தரக்கூடிய நேரத்தில் கேட்கக்கூடிய துவாக்கள் ஒத்துக்கொள்ளப்படுகின்றன. இப்போ சில நவீன ஸ்காலர்ஸ்லாம் வந்துட்டாங்க, துவா கேட்க வேணாம், அது வேறு விஷயம். என்ன, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு விஷயத்துல ஒரு முடிவை சொல்லிவிட்டால் அதில் ஒரு மனிதர் தன்னுடைய அறிவை பயன்படுத்த முயற்சி போனார், அல்லாஹ் அப்படிப்பட்ட அறிவிலிருந்து நம்மை பாதுகாக்கட்டும்.
அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னாங்க, எனக்கு என்னுடைய பயனளிக்காத கல்வியிலிருந்து என்ன பண்ணு இறைவா எனக்கு பாதுகாப்பு அளிப்பாயன்னாங்க. அப்ப அந்த துவாக்கள்ல நாம் நம்மளை மட்டும் துவாவோட நிறுத்தி கொள்ளாமல் உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் இன்னைக்கு பார்க்கிறோம். ஒரு மனிதர் கேட்கிறார், நேரடி கேள்வியில கேட்கிறாரு, எங்களுக்கு இப்தாருக்கும் உணவில்லை, சஹருக்கும் உணவில்லை, எங்களுடைய நோன்புகள் ஏற்றுக்கொள்ளப்படுமா என்று கேட்கிறார். இந்த மனிதருக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? இப்தாருக்கு உணவில்லை, சஹருக்கு உணவில்லை. நம்முடைய இப்தார்கள் அப்படி அல்ல. நம்முடைய இப்தார்கள் ரொம்ப லேவிஷாக இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இப்தார்கள்ல வீணாகக்கூடிய பொருட்களை கொண்டு அங்கு ஒரு நாள் மக்கள் அங்கு சஹர் செய்து விட முடியும். அந்த அளவுக்கு வறுமையில் வாடக்கூடிய மக்கள் தங்களுடைய ஈமான் என்ன போயில்ல, குன்றி போய்விடவில்லை. இன்னும் சிரியா போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பசியின் காரணத்தினால் பூனைக்கறி சாப்பிடுவது ஹலாலாக்கப்பட்டு விட்ட ஒரு சூழல் என்று அன்று இன்னைக்கு நிலவி கொண்டிருக்கிறது. ஏன்னா வேற வழி இல்லை, உணவு இல்லை, சாப்பிடுறதுக்கு எதுவும் இல்லை. அல்லாஹ் நம்மை அப்படி ஆக்கவில்லை, அல்லாஹ் நம்மை செழிப்பாகவே ஆக்கி வைத்திருக்கிறான். அதற்காக என்ன பண்ணணும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். அந்த மக்களை இந்த ரமலானுடைய காலத்திலாவது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு சொட்டு கண்ணீர் சிந்துங்க போதும். ஒரு துளி கண்ணீர், ஒரே ஒரு துவா அவர்களுக்காக கேட்பதற்கு கூட நம்மால் முடியவில்லை என்றால் நாம் உம்மத்தை முஸ்லிமாவுடைய ஒரு அங்கம் என்று சொல்லிக் கொள்வதில் நமக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த ரமலான் காலம் என்றாலும் நாம் எப்படி அதை விளங்கி வைத்திருக்கிறோம் என்றால் அதை தூக்கத்திற்கான காலமாக நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ரமலான்னா அதிகமா வேலை செய்யக்கூடாது, அதிகமா உடம்பு வருத்திக்க கூடாது, தூங்கி எஞ்சிருக்கணும் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரமலான் தான் பத்ர் நடந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலானில் தான் அல்லாஹ் ஃபதே மக்காவை ஏற்படுத்தி கொடுத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே இந்த ரமலானில் தான் உலகில் பல்வேறு பகுதிகளில் நோன்பு வைத்துக் கொண்டு இபாதத்துகள் இருந்து கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். குறைந்தபட்சம் அவர்களுக்காக நாம் ஒரு துவா செய்வதற்காக நாம் என்ன பண்ணிருக்கோம், கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அதுக்கு அப்பாலும் முஸ்லிம்கள் என்ற ஒரே காரணத்திற்காக ரமலான் மாதங்கள் என்று கூட பாராமல் மேலப்பாளையம் முதல் கொண்டு இன்றைக்கு இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்கள் சிறைபிடிக்கப்படுவது தொடர்கதியாக கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எல்லா இயக்கங்களும் இன்னைக்கு எப்படி ஆகி போயிடுச்சுன்னா ரமலான் கலெக்ஷன்ல பிஸியா இருக்கிற காரணத்தினால அதில் கூட தங்களுடைய கவனத்தை மறந்து போய் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா உடைய திருப்தியை நாடி அந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கு நாம் என்ன பண்ணணும், துவா கேட்பதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நாம் எதை கேட்டோமோ, எதை பற்றி பேசிக் கொண்டிருந்தோமோ அந்த விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து அருள்புரிய வேண்டும். நம்முடைய நோன்புகளை முழுமையான நோன்புகளாக அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தொழுகையில யாரு ஒரு அவசரக்காரமாக தொழுகிறார்களோ அவருடைய தொழுகை தூக்கி எறியப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அப்படி அல்லாமல் நம்முடைய ரமலானுடைய ஒட்டுமொத்த அமல்களும் நம்முடைய கியாமுல்லைலாக இருக்கட்டும், நம்முடைய திருக்குர்ஆன் ஓதக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், நம்முடைய நோன்புகளாக இருக்கட்டும், அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அருள் இருந்தால் மாத்திரம்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதையும் நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்போம். இந்த ரமலானை அல்லாஹ் தஆலா நம்முடைய ஒப்புக்கொள்ளப்பட்ட ரமலானாக ஆக்கி இந்த ரமலான் காரணத்தினால் எந்த தூதரை நேசிக்கிறோமோ அந்த தூதரோடு வறுமையிலே அல்லாஹ் தஆலா நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே எழுப்புவதற்கு நாம் துஆ செய்வோம். அதை நமக்கு கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா போதுமானவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய உரைக்கு திரையிட்டு விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.